போய் மக்களை சந்திச்சு மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்காவாசி பேர் இருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. அதுல அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில நீங்க அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலணி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க. இங்க காலணி அணிய முடியாத அளவுக்கு வசதி வாய்ந்த எம்எல்ஏ இங்க இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக் கொள்ள வேண்டியது தங்களுடைய முன்னான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் தொகுதி பணிகளை ஆய்வு செய்யவும் பார்வையிடவும் கடினமாக உள்ளதாகவும் லஞ்சமில்லாத நேர்மையான ஆட்சி அமைய உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். எந்த ஒரு பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை செய்ய சொந்த வாகனங்களோ அல்லது உதவியாளர்களையோ வைத்துக் கொள்ள முடிவதில்லை என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எளிய பின்னணியில் இருந்து பணபலமோ அரசியல் பின்னணியோ இன்றி மக்களின் பேராதரவோடு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். உங்களது தொகுதி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்வது அவசியம் என கருதப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.